மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரொட் டயட்ரிச், விஸ்கன்சின், USA. தலைப்பு: கடவுள் எம்மை வித்தியாசமாக சிருஷ்டித்திருக்கிறார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். விமானத்தினுள் எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்ததும் உள்ளே வருபவர்களின் முகங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. துக்கம், சந்தோஷம், வேதனை, சுருக்கம், குழந்தை ஆகியவற்றை வெளிப்படுத்திய முகங்களையும் இரட்டையர் முகங்களையும் பார்த்தேன். ஆனால் இரட்டையர் உட்பட 2 பேருடைய முகங்களை ஒரே மாதிரியாக சிருஷ்டிக்காத கடவுளின் வல்லமை ஆச்சரியமானதுதான். நாம் எல்லாருமே தோற்றம், ஆளுமை, திறமைகள், தகுதிகள், மனோநிலைகள் ஆகியவற்றில் வேறுபட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலில் அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டதாக 139ஆம் சங்கீதம் சொல்கிறது. நம்மைப் போல ஒருவர் இவ்வுலகில் இல்லை என்பது எவ்வளவு அதிசயமான விடயமாகும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சாயலில் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது மற்றவர்களின் முகங்களை பாருங்கள். கடவுளின் தனித்துவமான சிருஷ்டிகளை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். வித்தியாசமாக எம்மை சிருஷ்டித்த கடவுள் ஒரே மாதிரியாக நம்மை நேசிக்கிறார். ஜெபம். அனைவரையும் சிருஷ்டித்த கடவுளே, நாங்கள் தனித்துவமாக இருப்பதற்காக உங்களை துதிக்கிறோம். எம்மை சிருஷ்டித்த உங்கள் நோக்கத்தின்படியே நாங்கள் வளர உதவி செய்யுங்கள். நாங்கள் செய்யும் காரியங்களில் உங்களை பிரதிபலிக்க எம்மை வழிநடத்துங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் விசேஷித்தவனும் கடவுளால் நேசிக்கப்படுகிறவனுமாயிருக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.